வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம வலிமிகக்கூடிய நிலைமொழிகள் எவை எவை அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய வீடியோக்களில் வலிமிகும் இடங்கள் வலிமிகாத இடங்கள் பார்த்துருப்போம். இதில் விதிகள் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம படித்த விதிகளை நமக்கு நினைவு இருக்கா அப்படின்னு சொல்லி சொற்களை மட்டும், அதாவது நிலைமொழி சொற்களை மட்டும் வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், எடுத்துக்காட்டுகள் எல்லாமே வரிசையாக கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். பாருங்க, அக்காட்சி, அதாவது ஆ இ ஏ போன்ற எழுத்துக்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரும். அடுத்து இட்டு, இட்டுக்கட்டு, இட்டு அப்படின்ற சொல் ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரத்தை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரும். அடுத்து பாருங்க, எத்துணை சொற்கள், அத்துணை இத்துணை எத்துணை போன்ற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரும். அடுத்து பாருங்க, அங்கு பார், அங்கு இங்கு எங்கு போன்ற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரும். இத்துணை கேள்விகள், அடுத்து எந்த பாட்டு, அந்த இந்த எந்த போன்ற திரிவுகளை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரும். அடுத்து பாருங்க, அச்சு கோத்தல், இந்த சொல்லில் அச்சு அப்படிங்கிறது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? அடுத்து இந்த பார்வை, எப்படி கேட்பேன், அதாவது அப்படி இப்படி எப்படி போன்ற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரும். அடுத்து பாருங்க, அடுப்பு சமையல், அடுப்பு என்ற சொல் ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? அடுத்து இப்படி செல், எழுத்து கோவை, எழுத்து அப்படின்ற சொல்லுமே என்னது, ஒரு வன்தொடர் குற்றியலுகர சொல் தான். சரிங்களா? நம்ம படிச்சுட்டு இந்த போல் சொற்களை எடுத்து நம்ம பயிற்சி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்க எடுத்துக்காட்டுகளை நம்ம வீடியோவாகவே பார்த்துக்கிட்டு வரோம். அடுத்து பாருங்கள், அணுப்பார்வை, அணு என்ற சொல் ஒரு முற்றியலுகரம். சரிங்களா? அப்போ முற்றியலுகர சொற்களை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரும். அடுத்து பாருங்கள், இவ்வகை எவ்வகை, அவ்வகை இவ்வகை எவ்வகை போன்ற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரும். சரிங்களா? இவ்வகை பூக்கள், எவ்வகை படிகள். அடுத்து பாருங்கள், அத்துணை சொற்கள், இதையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், இனி காண்போம், இனி அப்படின்ற சொல்லை அடுத்து சரிங்களா வல்லொற்றானது மிகுந்து வரும். அதே போல் எனக்கூறு, என என்ற சொல்லை அடுத்தும் வல்லினமானது மிகுந்து வரும். அடுத்து பாருங்க, அதற்கு இதற்கு எதற்கு போன்ற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரும். சரிங்களா? இங்கே கூ வெளிப்பட்டு வந்திருக்கனால நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. அதன் காரணம் பொருட்டு வல்லினமானது மிகுந்து வருது. சரிங்களா? அதே போல் தான் அங்கு இங்கு எங்குவுக்கும் பாருங்க, அதற்கு கைமாறாக, இதற்கு பக்கத்தில், எதற்கு கொடுத்தாய். அடுத்து பாருங்க, அந்த செய்தி பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க, இன்றி சிறிதும், அதாவது அன்றி இன்றி போன்ற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரும். அடுத்து பாருங்க, ஏட்டு சுரக்காய், ஏட்டு அப்படிங்கிறது என்னது, இது ஒரு வன்தொடர் குற்றியலுகர சொல். அடுத்து பாருங்க, அப்படி போடு என்பதுதான் சரியானது. அடுத்து ஈங்கு பார், அதாவது ஆங்கு ஈங்கு யாங்கு போன்ற சொற்களை அடுத்து வல்லினமானது மிகுந்து வரும். கு வெளிப்பட்டு வந்திருக்க காரணத்தால், நான்காம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு அப்படின்ற காரணத்தினாலேயும் வல்லியொற்றானது மிகுந்து வருது. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஏற்றுக்கொள், நிறைய பேத்துக்கு இந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதான் தெரியாது, சந்தேகம் இருக்கும். பாருங்க, ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள்ளுங்கிறதுல ஏற்று அப்படிங்கிறது என்னது, இது ஒரு வன்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? அதன் காரணமாக வல்லொற்றானது மிகுந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்க, அரை பக்கம், அதாவது அரை பாதி போன்ற சொற்களை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரை அப்படின்ற எழுத்தில் பார்த்தீங்கன்னா ஐ இரண்டாம் வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வந்திருக்கு. அந்த காரணத்தினாலேயும் வல்லொற்றானது மிகுந்து வரும். அடுத்து ஈண்டு கேட்போம், சரிங்களா? ஈண்டு யாண்டு பார்த்தோம் இல்லையா, அந்த சொற்களை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரும். அடுத்து பாருங்க, ஓடி தப்பித்தான், அதாவது இகரை ஈற்று வினையச்சத்தில் வல்லினமானது மிகுந்து வரும். தப்பித்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று, ஓடிங்கிறது ஒரு எச்ச சொல்லா இருக்கு. அப்போ ஓடி அப்படிங்கிறது என்னது, ஒரு வினையச்ச சொல். சரிங்களா? அப்போ இகரை ஈற்று வினையச்ச சொல்லை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரும். அந்த விதிக்கு நமக்கு சரியா இருக்கு. அடுத்து பாருங்க, அவ்வகை செயல், இது நம்ம பார்த்துட்டோம். இங்கே பாருங்க,
அந்த இந்த எந்த பார்த்தோமா அதே போல் உந்தச் செய்தான். இந்த உந்தங்கிற சொல்லை அடுத்து வந்து என்னது வல்லொற்றானது மிகுந்து வரணும். அடுத்து கட்டுக்கோப்பு. கட்டு அப்படிங்கிற சொல் வந்து என்னது வன்தொடர் குற்றியலுகிற சொல், அதனால் வல்லினம் மிகுந்து வந்திருக்கு. அடுத்து அன்றி பிற நம்ம பார்த்துட்டோம். அன்றி இன்றி போன்ற சொற்களை அடுத்து என்னது வல்லினமானது மிகுந்து வரும். அடுத்து பாருங்க உப்படி பார்க்காதே. சரிங்களா, அப்படி இப்படி எப்படி போல உப்படி. உப்படின்ற சொல்லை அடுத்து என்னது வல்லினமானது மிகுந்து வரணும். அடுத்து கற்றுக்கொள். ஏற்று போல தான், இதுவுமே வந்து ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து ஆங்கு செல் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பாருங்க உப்பு சட்டி. உப்பு சட்டி இதுவுமே வந்து வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து காட்டு கொட்டகை. சரிங்களா, காட்டு கொட்டகை. காட்டுங்கிற சொல் வந்து என்னது ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து பாருங்க ஆட்டுக்கால், மன்னிக்கணும் ஆட்டுக்கல். ஆட்டு அப்படின்ற சொல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து உற்றுப்பார். உற்று அப்படிங்கிறது ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து காற்றுப்போக்கில். அப்போ காற்று அப்படிங்கிறது ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல் தான். அடுத்து பாருங்க ஆட்டை பார். அதாவது இரண்டாம் வெற்றி உருவான ஐ வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு. சரிங்களா, அதனால் வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. இதே இது வந்து ஆடுன்னு வந்திருக்கும். இந்த ஆடுங்கிறது தான் ஆட்டை அப்படின்னு சொல்லி அந்த ஒற்று ரட்டித்து வரும். அப்படி வரும் பொழுதும் வல்லொற்றானது மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பாருங்க ஊற்று தண்ணீர். ஊற்றுங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்து கூட்டுச்சேர். கூட்டு அப்படிங்கிறது ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து பாருங்க ஆண்டு காலம். பாருங்க ஆண்டு அப்படின்ற இந்த சொல்லை அடுத்து, ஆண்டுங்கிற சொல்லை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரணும். அடுத்து பாருங்க எப்பக்கம் நமக்கு தெரியும். அடுத்து கேட்டுப்பார். கேட்டு அப்படிங்கிறது ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல். இதில் ஆண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு மென்தொடர் குற்றியலுகிற சொல் தான். இருந்தாலும் இந்த இடத்துல என்னது ஆண்டு அப்படிங்கிறது என்னது 10 ஆண்டு காலம். காலம்ங்கிறது என்னது மொத்தமாக சில அந்த பொழுதை நேரத்தை மட்டும் குறிக்கக்கூடியது. ஆண்டுங்கிறது 12 மாதங்கள் சேர்ந்தது தான் ஆண்டு. அப்படிங்கும் பொழுது என்னது ஆண்டு. அடுத்து வரும் பொழுது காலம். இது ரெண்டுக்கு இடையில வல்லொற்றானது மிகுந்து வரணும். சரிங்களா, ஆண்டும் காலமும்னு தனியாக என்னது உண்மை தொகையாக மாறிடக்கூடாது. அந்த காரணத்தால் வல்லொற்றானது ஆண்டு அப்படிங்கிற ஒரு மென்தொடர் குற்றியலுகிற சொல்லை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வருது. ஏன்னா நம்ம சில மென்தொடர் குற்றியலுகிற சொற்களில் வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க ஆற்று தண்ணீர். இதுவுமே வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து எங்கு பார்த்தாய். கொக்கு கூட்டம். சரிங்களா, கொக்கு கூட்டம் என்னது அதாவது என்னது கொக்கினது கூட்டம். அதாவது 6ஆம் வேற்றுமை உருவான அது வந்து மறைந்து வந்திருக்கு. அப்போ 6ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் வல்லொற்று என்னது மிகுந்து வரணும். சரிங்களா, கொக்கினது கூட்டம் அப்படின்னு சொல்லி பொருள்படும். அடுத்து பாருங்க இப்பக்கம். எடுத்துக்காட்டு. சரிங்களா, எடுத்துக்காட்டு. அதாவது இந்த சொற்களை அடுத்து இது என்னது எடுத்து அப்படிங்கிறது ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல். அதன் காரணமாக வல்லொற்று மிகுந்து வருது. அடுத்து சற்று பொறுத்து. சற்றுங்கிற சொல்லை அடுத்தும் வல்லொற்று மிகுந்து வரணும். ஏன்னா சற்றுங்கிற சொல்ல ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து பாருங்க இங்கு பார். 8 கால். சரிங்களா, 8 கால் பூச்சின்னு பார்த்துருப்போம் இல்லையா. 8 கால் 10 8ங்கிற எண்களை அடுத்து என்னது வல்லொற்று மிகுந்து வரும். அடுத்து சாக்கு போக்கு. சாக்கு அப்படிங்கிற சொல் வந்து வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து பாருங்க சுற்றுப்புறம். சுற்று அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகிற சொல். அதனால வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. அடுத்து நாற்றுக்கட்டு. சரிங்களா, நாற்றுக்கட்டு. அப்போ இந்த இடத்துலையும் வந்து வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. காரணம் என்னது நாற்றுங்கிறது வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து பாருங்க முன்னர் பின்னர் போன்ற சொற்களை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். பாருங்க முன்னர் செய்தி. முன்னர் பேசியவர், பின்னர் பேசியவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ முன்னர் செய்தி, முன்னர் பின்னர் செய்தி போன்ற சொற்களை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும். முன்னர் பின்னர். அடுத்து பாருங்க செத்து பிழைத்தான். சரிங்களா, செத்து பிழைத்தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்தான்னா பிழைத்தான் அப்படிங்கிறது வந்து எதிரெது சொல்லாக வந்துடும். ஆனால் செத்து பிழைத்தான் அப்படிங்கிறதுல இந்த செத்து அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகிற சொல்லாக இருக்குது. அதனால் வந்து
எனது வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பட்டு துணி. சரிங்களா? பட்டு துணி அதாவது என்னது, பட்டால் ஆன துணி அப்படின்ற பொருள் வரும். அப்போ மூன்றாம் வேற்று உருவான ஆள் மறைந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பட்டுங்கிறது ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுட்டாலே போதுமானது. அடுத்து பாருங்கள், மெல்ல பேசு. அதாவது சில அடைமொழிகளில் வந்து இந்த குறிப்பாக உணர்த்தக்கூடிய மெல்ல போன்ற அடைமொழிகளில் வந்து என்னது வல்லொற்று மிகுந்து வரும். சரிங்களா? மெல்ல பேசு. அப்போ மெல்லங்கிற சொல்லை எடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரணும். சேற்றுக்கால். சேற்று அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து பத்துங்கிற சொல்லை அடுத்து, பத்துங்கிற எண்ணை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து பாருங்க, மேட்டுக்குடி. மேட்டு அப்படிங்கிறது என்னது, ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல். அதாவது மேட்டின் கண் உள்ள குடி அப்படின்ற பொருள். ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு வந்து என்னது அந்த இடத்துல மறைந்து வந்திருக்கு. சோற்று பருக்கை. சரிங்களா? சோற்று அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து பற்றுச்சீட்டு, இதுவுமே வந்து வன்தொடர் குற்றியலுகிற சொல் தான். அடுத்து யாங்கு கண்டாய், நம்ம பார்த்துருக்கோம். ஆங்கு இங்கு யாங்கு போன்ற சொற்களை அடுத்து வல்லொற்று மிகும். பாருங்க, அடுத்து தச்சு தொழில். சரிங்களா? தச்சு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து பாக்கு கொட்டை. சரிங்களா? பாக்கினது கொட்டை. அது அப்படிங்கிறது ஆறாம் வேற்று உறுப்பு என்னது மறைந்து வந்திருக்கு. பாக்கினது கொட்டை. அடுத்து யாண்டு பார்த்தாய். சரிங்களா? யாண்டுன்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து தட்டு சாமான் அப்படின்னது தட்டால் ஆன சாமான். மூன்றாம் வேற்று உறுப்பு மறைந்து வந்திருக்கு. இல்லைன்னா தட்டு அப்படிங்கிறது என்னது ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல் அப்படின்னு சொல்லி நினைவு வச்சுக்கலாம். அடுத்து பாட்டு தொகை. பாட்டு அப்படிங்கிறது வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து வரச்சொல். வர அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லினம் மிகுந்து வரணும். அடுத்து பாருங்க, இனி தனி போன்ற சொல்லை அடுத்து, அதாவது ஈரையிற்று சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரும். அடுத்து பாருங்க, அரை பாதி பார்த்தோமா, பாதி சொல். பாதின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து பாருங்க, வாக்கு கொடுத்தான். வாக்குங்கிறது ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து பாருங்க, திரு அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடைமொழியை அடுத்து திருச்செல்வம். சரிங்களா? திருச்செல்வம். திருக்குறள். திருப்பரங்குன்றம். எல்லா இடத்துலையும் வந்து என்னது திருங்கிறது அடுத்து ஒற்றெழுத்து மிகுந்தா வரணும். முன்னர் பார்த்தா இங்கே பாருங்க, பின்னர் செய்தி. அடுத்து விட்டு கொடுத்தான். விட்டு அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து பாருங்க, தூக்கு தண்டனை. சரிங்களா? தூக்கு அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து என்னது புதுச்செய்தி. முற்றியலுகிற சொல் புதுங்கிறத, அதனால் வல்லொற்று மிகுந்து வருது. அடுத்து வீட்டுக்காரன். அப்போ வீட்டு அப்படிங்கிறது ஒரு வன்தொடர் குற்றியலுகிற சொல், அதனால் வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்க, தேட புறப்பட்டான். ஆகார இறுதி பெற்ற. சரிங்களா? ஆகார இறுதி பெற்ற வினையச்சத்தின் பின் வந்து என்னது வல்லொற்று மிகுன்னு பார்த்துருப்போம் இல்லையா? தேடங்கிறது பிரித்தா என்னது அகர, மன்னிக்கணும் ஆகாரன்னு சொல்லிட்டேன். அகர ஈற்றுக்கொண்ட என்னது வினையச்சத்தை எடுத்து புறப்பட்டான் அப்படிங்கிறது இது வந்து ஒரு வினையச்சாயிரம். சரிங்களா? புறப்பட்டான்ங்கிறது வினை முற்று, அதனால் தேட அப்படிங்கிறது வந்து என்னது வினையச்சம். அப்போ அகர இறுதி கொண்ட வினையச்சத்தை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரும். சரிங்களா? தேட புறப்பட்டான். அடுத்து பாருங்க, பூட்டு போடு. பூட்டுங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம். வீட்டை. வீட்டை கட்டினான். சரிங்களா? வீட்டை கட்டினான். அப்போ இரண்டாம் வேற்று உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல சார் வீட்டை கட்டினான் அப்படிங்கிறது எழுவாய் தொடரில் வராதாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது குதிரை தாண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எழுவாய் தொடர். ஏன்னா அது குதிரையினுடைய செயலை குறிக்கிறது. இங்கே வந்து வீட்டினுடைய செயலை குறிக்கிறதில்ல. அப்போ இது வந்து எழுவாய் தொடர் கிடையாது. இங்கே வந்து ஒரு வினைமுற்று வந்திருக்கு. அப்போ இது வந்து என்னது ஒரு வினையச்சத்தில் தான் வரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அதனால் வல்லொற்றானது மிகுந்து வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து என்னது தேடி பார்த்தான். சரிங்களா? இகர ஈற்று. இகர ஈற்று வினையச்சத்தை அடுத்து வந்து வல்லினமானது மிகுந்து வரும். அப்போ தேடிங்கிறது ஒரு இகர ஈற்று வினையச்சம். சரிங்களா? அடுத்து பாருங்க, பூட்டை கொடு. இரண்டாம் வேற்று உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு, அதனால் வல்லொற்று மிகுந்து வருது. அடுத்து வெட்டுப்பட்டான். வெட்டுங்கிறது வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து பாருங்க, தொட்டு பார்த்தான். சரிங்களா? தொட்டு பார்த்தான் அப்படிங்கிறது என்னது இதுவுமே வந்து ஒரு வினையச்சம் தான். பார்த்தான் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று. அப்போ தொட்டுங்கிறது வன்தொடர் குற்றியலுகரம், அதனால் வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. அடுத்து பொது பார்வை. பொதுங்கிறது ஒரு முற்றியலுகர சொல், அதனால் வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்க, வெள்ளை கொக்கு.
அதாவது வெள்ளையாகிய கொக்கு, சரிங்களா, வெள்ளையாகிய கொக்கு அப்படின்ற பொருளில் வரும். அதனால் வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. இல்லைன்னா இரண்டாம் வேற்று உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு, அதனால் வல்லொற்று மிகுது அப்படின்னுக்குள்ள நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம். வெள்ளையான கொக்கு, ஆன வெள்ளையான கொக்கு ஆகியன்னு சொல்லிட்டு வெள்ளையான கொக்கு, அதனது மூன்றாம் வேற்று உருவு வெளிப்பட்டு வந்தாலும் மறைந்து வந்தாலும் சில இடங்களில் வல்லினம் மிகாது, சரிங்களா. சில இடங்களில் ஆனால் மறைந்து வரும் பொழுது வல்லொற்று மிகுந்து வரும், சரிங்களா. நீங்கள் அந்த விதிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளியர் ஆகிடும், சரிங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா அதை கூட வேணாம், மூன்றாம் வேற்று உருவு கூட நீங்கள் போக வேணாம். வெள்ளை இரண்டாம் வேற்று உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு, அதனால் வெள்ளை கொக்கு, சரிங்களா. அடுத்து பாருங்கள், தொட்டுக்கொடு, சாரி மன்னிக்கணும், தோட்டுக்கொடு. தோட்டு அப்படிங்கிறது வன்தொட குற்றியல் ஒரு சொல். அடுத்து போக்கு காட்டினான், சரிங்களா. இந்த வினையச்சத்தின் போக்கு அப்படின்ற வினையச்சத்தை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரும். அடுத்து பாருங்கள், வெற்று பார்வை. வெற்று அப்படிங்கிறது வன்தொட குற்றியல் ஒரு சொல், அதனால் வல்லொற்று மிகுந்து வருது. அடுத்து நச்சு பார்வை. நச்சு பார்வை, நச்சுங்கிறதும் வன்தொட குற்றியல் ஒரு சொல் தான். அடுத்து பாருங்கள், போட்டு காட்டினான். வேகத்தடை, சரிங்களா. வேகத்தடை, வேகத்தை தடுக்கக்கூடியது வேகத்தடை. அப்போ வேக அப்படின்ற சொல்லை அடுத்து வந்து என்னது, ஒரு வல்லினத்தை முதலாக கொண்ட காசாத்தாபாவை முதலாக கொண்ட சொற்கள் வந்தால் வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து பாருங்கள், நடுச்சாமத்தில். நடுங்கிறது முற்றியல் ஒரு சொல். அடுத்து மக்கு பிள்ளை, மக்காகிய பிள்ளை அப்படின்ற பொருள் வரும். அப்போ மக்கு பிள்ளை, மக்கு அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்றானது எனது மிகுந்து வரணும். அடுத்து பாருங்கள், வேட்டு போட்டான். வேட்டு அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து பாருங்கள், நாக்கு செத்தது. நாக்கு அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து மாட்டு கொட்டகை. மாட்டினது கொட்டகை, ஆறாம் வேற்று உருவு மறைந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வன்தொடர் குற்றியல் வரும். நாக்கும் சரி, மாட்டு அப்படிங்கிறதும் சரி. அதே போல் வேற்று அப்படிங்கிறது என்னது, இதுவுமே வந்து ஒரு வன்தொடர் குற்றியல் வர சொல் தான், சரிங்களா. அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, அடுத்து இரு. இந்த மெய்யெழுத்துக்களை அடுத்து இந்தது வரணும். குசூடு துபுரு வந்துச்சுன்னா அவை எல்லாமே வந்து என்னது, வன்தொடர் குற்றியல் வர சொல் தான். இங்கே பாருங்கள், கவனிங்க, எல்லாமே பாருங்கள், சரிங்களா. அடுத்து பாருங்கள், நாச செயல், சரிங்களா. நாச செயல். அடுத்து பாருங்கள், மாற்று பாதை. மாற்று அப்படின்ற என்னது, இது ஒரு இடைச்சொல். இந்த இடைச்சொல்லை அடுத்து வந்து என்னது, வல்லொற்று மிகுந்து வரணும். இல்லை மாற்றுங்கிற சொல்ல பார்த்தாலும் இது உங்களுக்கு வன்தொடர் குற்றியல் வருமா தெரியும். அதே போல் வைத்து, வைத்து கொடு. வைத்து அப்படின்ற சொல்லுமே வந்து உங்களுக்கு வன்தொடர் குற்றியல் வருமா தெரியும். அப்போ அதனாலையும் வல்லொற்று மிகுந்து வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைவு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், நாட்டுப்பாடல். மீட்டு கொடுத்தான். வைப்பு தொகை. இந்த மூன்றுமே, நாட்டு, மீட்டு, வைப்பு, இது மூன்றுமே வந்து என்னது, ஒரு வன்தொடர் குற்றியல் வர சொல், அதனால் வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், நாட்டை காப்பாற்று. இரண்டாம் வேற்றுமை உருபு, அதாவது இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டு வந்தால் இரண்டாம் வேற்றுமை விரின்வாங்க. இரண்டாம் வேற்றுமை விரி, அதனால் வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. அடுத்து முட்டு கொடுத்தான். விடக்கூடாது. குறிலை அடுத்து அகரீர், அதாவது உயிரெழுத்துக்கள் இறுதியாக வந்தாலே வல்லொற்று மிகுன்னு சொல்லி பார்த்துப்போம். அப்போ விட, அதே போல் தான் அங்கே என்னது, இன்னொரு சொல் பார்த்துருப்போம் பாருங்கள், நாசச் செயல் பார்த்துருப்போம் இல்லையா, அது நாசச் செயல். என்னென்னா இதில் குறில் முதலாவதாக இருக்குது, அதில் நெடில் முதலாவதாக இருக்குது, சரிங்களா. அப்போ நாட்டை காப்பாற்று வல்லொற்று மிகுந்து வரணும், சரிங்களா. அடுத்து முட்டு கொடுத்தான், வன்தொடர் குற்றியல் வரும், அதனால் வல்லொற்று மிகுந்து வரணும். விடக்கூடாது. விட அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து பாருங்கள், அனைத்து பெண்களும். அனைத்துங்கிற சொல்லை எடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும்னு சொல்லி நம்ம விதிகளில் பார்த்துருப்போம். அதே போல் ஆறத் தழுவி. நெடிலை அடுத்து அகர இறுதி, சரிங்களா, அதாவது உயிர் ஈறு வந்துச்சுன்னா வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து பாருங்கள், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு. இடைச்சொருகள், சரிங்களா, இடைச்சொருகள். அடுத்து பாருங்கள், எல்லா செயல்களும். எல்லாங்கிற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து ஒட்டி போ. ஒட்டி இகர இறுதி, இகர ஈற்று சொல்லை அடுத்து வந்து என்னது, வல்லொற்று மிகுந்து வரும். போ அப்படின்னா அது ஒரு வினை, அப்போ இது வந்து இகர ஈற்று வினையச்சம், சரிங்களா. அது என்னது, தன்மை ஒருமையில் வரும்.
முன்னிலை ஒருமை வினையச்சம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு விதி இருக்குல்ல, அந்த விதியின் அடிப்படையில் வரும். சரிங்களா. அடுத்து பாருங்கள், கிழக்கு கடற்கரை. சரிங்களா, கிழக்கு கடற்கரை திசை பெயர்களை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், மேற்கு தொடர், இதுவுமே அதுதான். அதே போல் வடக்கு திசை, தெற்கு பக்கம், 4 திசைகளை அடுத்தும் வல்லொற்றானது அது மிகுந்து வரும். அடுத்து பாருங்கள், குறித்து கொண்டான், நம்ம குறித்து வைத்து பேசினான் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா, வன்தொடர் குற்றியலுகிற சொல். அடுத்து கீழ் அப்படின்ற சொல்லை அடுத்து காசா தாபா வறுமொழியில் வந்துச்சுன்னா வல்லொற்று மிகுந்து வரும். கீழ் பார்வை, கீழ் திசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்து பாருங்கள், குழு கூட்டம். சரிங்களா, குழு கூட்டம் இது வந்து ஒரு முற்றியலுகிற சொல், அதனால் வல்லொற்று மிகுந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், கூட சேர்ந்து, கூட அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரணும். அதே போல் சின்ன அப்படிங்கிற எழுத்தை மட்டும் கொடுத்துருப்பாங்க, சின்ன அப்படிங்கிற அடையை அடுத்து எனது வல்லொற்றானது மிகுந்து வந்திருக்கு. அப்போ சின்ன குழந்தை, சின்ன பையன். அடுத்து சுற்றி சுற்றி. சரிங்களா, சுற்றி சுற்றி இந்த சொற்களுக்கு இடையில் வந்து வல்லொற்றானது மிகுந்து வரும். சரிங்களா சார், சுற்றி சுற்றி இது பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் மாதிரி தெரியுதுங்க சார் அப்படின்னா கிடையாது. இந்த இடத்துல சுற்றி அப்படிங்கிறது ஒரு இகர இறுதி வந்திருக்கு. சுற்றிங்கிறது ஒரு வினையச்சம் நிற்கிது, திருப்பியும் என்னது ஒரு இது இல்லாமல் எச்ச சொல்லாவே நிற்கிது. சரிங்களா, சுற்றின்ட்டு. அதனால் இந்த இடத்துல என்னது இதை வந்து ஒரு விதிவிலக்காக கூட எடுத்துக்கோங்களேன். அடுக்கு தொடரில் என்னது பாம்பு பாம்புன்னு வந்துச்சுன்னா வல்லொற்று மிகுந்து வரக்கூடாது தான். ஆனால் இந்த சுற்றி சுற்றி, சுற்றி அப்படிங்கிற சொல்லை எடுத்து சுற்றிங்கிற சொல் வந்துச்சுன்னா வல்லொற்று மிகுந்து வரணும். இதை கூட ஒரு விதிவிலக்காக எடுத்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து பாருங்கள், நோக்கச்செய். சரிங்களா, நோக்கச்செய். அடுத்து தடப்பாதை. தடப்பாதை என்ற சொல்லை, தட அப்படின்ற சொல்லை எடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து அதாவது இது என்ன, தட தவங்கிறது என்னது உரிச்சொல். சரிங்களா, அந்த உரிச்சொல்லை அடுத்து வல்லொற்று 4 உரிச்சொல் இருக்கும். சால, சால, தட, தவ, அப்புறம் குல, இந்த சொற்களை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரணும். சரிங்களா, தவச்சாலை, தடப்பாதை. அடுத்து பாருங்கள், பொருட்டு செய்தான், இட்டு. அப்போ பார்த்தீங்கன்னாலே என்னது இது வன்தொடர். அடுத்து போல செய்தான், இந்த போல அப்படின்ற ஊம உருபை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரணும். மற்று பார்த்தேன், மற்றுங்கிற இடைச்சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து பாருங்க, மற்றை கூடுகள். மற்றை அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் தான். மற்றை இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்திருக்கு, அதனால வல்லொற்று மிகுந்து வரணும். அடுத்து பாருங்க, வேண்டி அப்படின்ற சொல்லை அடுத்தும் வல்லொற்று மிகுந்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம விதிகளில் பார்த்துருப்போம். வேண்டி கொண்டான். அடுத்து முன்னிட்டு அப்படின்ற சொல்லை அடுத்து வல்லொற்று மிகுந்து வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ முன்னிட்டு செல். சரிங்களா, அந்த முதல்வர் வருகையை முன்னிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வரும் முன்னிட்டு அப்படின்ற சொல் பார்த்துருப்போம். அடுத்து முழு தேங்காய் முற்றியலுகிற சொல். விட்டு சென்றான் வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்து நிரம்ப கொடுத்தான், அதாவது இது வந்து வினையச்சம். சரிங்களா, இந்த வினையச்சத்தில் வந்து வல்லொற்றானது மிகுந்து வரணும். சரிங்களா, நிரம்ப அப்படிங்கிறது அடுத்து கொடுத்தான்ற வினைமுற்று வந்திருக்குல்லங்க, அதனால் சொல்கிறேன். சரிங்களா, அதே போல் நிரம்ப இதையுமே நம்ம விதியில் பார்த்துருப்போம். நிரம்ப, நிறைய போன்ற சொற்களை அடுத்து வல்லொற்றானது மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நிறைய கொடுத்தான், நிரம்ப கொடுத்தான் போன்ற சொற்களிலிருந்து என்னது வல்லினமானது மிகுந்து வரும். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியை அடுத்து வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். பாருங்க, தீக்கொழுந்து, பூச்சூடி. ஓகே, இதோட வந்து நமக்கு எனது வல்லினம் மிகக்கூடிய நிலைமொழிகள் வந்து முடிவடைஞ்சிருச்சு. நம்ம அடுத்த பதிவில் வந்துட்டு என்னது இங்கே பாருங்கள், வலிமிகா நிலைமொழிகள் பார்த்துடலாம். இது ரெண்டையுமே பார்த்துட்டோம்னாலே நமக்கு மோர் தென் எனஃப் தான். சரிங்களா, ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். இதற்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்களும் டைம் எடுத்து அந்த வீடியோக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 1 மணி நேரத்துக்கிட்ட தான் வரும். சரிங்களா, அதனால் டைம் எடுத்து பொறுமையாக 1 by 1 பார்த்துட்டு திருப்பி இதையும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும். சரிங்களா, அடுத்த வீடியோ பதிவில் வந்து நம்ம வலிமிகா நிலைமொழிகள் பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.